சோழ வீர பாண்டிகள் பிறந்தாற்றினால் யார் கொடுத்தால் பரப்பதன காலமது சேர்த்தார். மகனே போருக்கு சென்று வா, அந்த பகுவனை வென்று வா. அப்படி என்றால் உனக்கு பாலூட்டிய சனத்தை அறுத்து எடுத்து ஒருத்தை தாய். அப்படிப்பட்ட வர்க்கத்திலே மகனாக பிறந்து இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்று பெயர் மிக்க தீரம் சிறப்பு இருந்தாலும் எனக்கு உணர்ந்து வரக்கூடிய காவல் இவளை காணவில்லையே. யாருங்கே ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஜெயிச்சுக்கிறா இருப்போம். எடுக்க கூட நினைச்சனோ அதை எடுக்க வைக்கிறேன். எப்பா என்ன அப்படி ஒட்டுது துணி கட்டணும் எப்படி வாங்குறீங்க நீங்க? சும்மா இருக்காத குழந்தை எழுதுக்க போது ஏரி வேலைக்கு போய்க்கிறவங்க தொட்டியில கட்டி போட்டு போய்க்கிறாங்க. ஏரி வேலை தான் கஷ்டமான வேலை. 3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. காலையில எழுந்துக்கிறாங்க, ஏரி வேலையை அட்டை எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மாட்டை அட்டெல்லாம் ஓடிக்கிறாங்க, நதி கொண்டு கட்டிடுறாங்க. ஒரு வேலை தெரிஞ்சுதான் 2வது வேலை கிளார்க்க வந்து ஒளி பேரை கொடுக்குறாங்க. அப்படி செடி வருமா உக்காடுறாங்க. அங்க இருக்கிற வெறும் சொல்லி செம்ம கட்டி வீட்டுக்கு வச்சிடுறாங்க. 2 வேலை தெரிஞ்சுதான் 3வது வேலை மணி 12 மணி ஆகக்கூடாது. 2 பாண்டு மண்ணலி அடிய கொட்டுறாங்க. அதுக்கு மேல வெய்ய கரன்னு ஏறி போகுது. 10 பொம்பளைங்களா மீட்டிங் போட்டுக்கின்னு பெரிய மரமா பார்த்து மத்தடிக்கு அண்ணக்கூடிய கழுத்துட்டு, ஏன்னா அவங்க சூத்து கீழே உக்காராது. அண்ணன் மேல உக்காந்துக்கின அவங்க தலைங்களை பிரிச்சுக்கின்னு பேரை பார்த்துக்கின்னு என்ன பேசுங்கிறாங்க? இவனை அவ வச்சுங்கிறா, அவனை இவ வச்சுங்கிறா, நீ யார வச்சுங்கிற? நீ யாரு வச்சுக்கிற? அவங்க அம்மால வச்சுங்கிறா. எங்க அம்மால அதுதான் போய்க்கிறோம் தொட்டியில கட்டி போட்டு போய்க்கிறாங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லை ஐயா. கட்டி போய்க்குது. அங்கங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மாநில பாம்பு வச்சு கழுத்துல போட்டா நீ தேங்காய் செதுற மாதிரி செதுட்டா இந்த நாட்டை யாரு ஆடுறது, எனக்கு யாரு சம்மதம் கொடுக்குறது? செக் பண்ணி பார்த்தேன். செக்கில் போட்டு பார்க்காதா, கிரைண்டர்ல போட்டு பாரு. சோத்தை வச்சு கோயம் ஊற்றி துண்டு போடுறதானே சோதனை சோதனை பண்ணி பார்த்தா ஐயா. சோதனை ஏடா காலதாமத பண்ணா 2ஆம் கட்டம் கம்பெனில நீ எப்படியா 2ஆம் கட்டம் ஒன்னிங்கிறது பார்த்து சூத்து கட்டணும். சூது பார்த்து தெரியாத ஐயா. அப்படி தான் நடந்துக்கிட்டு வரேன் நான். நீ என்ன பண்றது? எங்களை 5 பேரை வாயில போட்டு மாத்திரை போடுறாங்க ஜோரத்துக்கா. அந்த மாதிரி போட்டு வாயில நீ எங்களை 5 பேரையும் கடுக்கிறாங்க. விடுவேன் சும்மா அடிக்காத. முட்டை ஓடி போகுது. அது 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு பெருக்கும். 4ஆம் சனிக்கிழமை மேஷல் கிளம்பிடும். 5ஆம் சனிக்கிழமை வந்து இருக்கிற இடத்துல வந்து படுத்துக்கும். அது இங்கதான் போடுங்க. ஐயா உண்மை இருக்குது. என்னது இருக்குதா? குடிக்க சொல்ல பார்த்துட்டு இருப்ப. என்னத்தா நீ தானே இருக்குது. என்ன அறிவு 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 சொல்லியா? உனக்கு அறிவு இருக்குது. சரி கடுக்கலாம் விட ஐயா. இந்த விஜயபுரத்து வளர்ந்து கேட்க போகிறேன். கேளுங்க. கேள்விக்கு தகுந்த விடை டக்கு 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 சொல்ல வேண்டும் அல்லவா? பெரியப்பா இங்க போய்க்கிறாரு. என்னடா தாமதா? எனக்கு ஓனு வந்துச்சு. என்னதா ஓனு? ஓனு ஓனு ஓனா ஓனா. ஏய் பண்ணடா போன் அது மெட்ராஸ்ல போன் வந்துக்குதா? மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டான். மச்சான் சித்திரும்பு கட்சி மெட்ராஸ்ல செத்துட்டானா? சித்திரும்பாடா அவ்வளவு கொடி வேஷம். நல்லா தான் இடியாணி சாப்பிட்டானா? இடியாணியா? பிரியாணி? ஏடு வேலையில உட்காந்து என்னக்கிறான். மெட்ராஸ்ல விடுமா ஏரி வேலை விடுறாங்க? சேரு நாற்காலி. இந்த சித்தர் ஏச்சு பெற 8 மணி ஒடியில புடிங்கிட்டு தொடடா அது. ஒடியில புடிங்கிட்டு பக்கத்துல உங்களா கொஞ்சம் மறந்து. ஏய் 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 குழ முரண் கத்துறாங்க. குழ முரண் கத்துறாங்க. அந்த வண்டிக்கு போன் பண்ணிக்கிறாங்க. எந்த வண்டிக்கு? டேய் வாய் அரக்கா 108டா. அது கத்திக்கிட்டு வருது.
புலா 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 அப்படியே கட்சி வச்சாடா பண்ணாடா. ஏத்துமே என் மச்சான் ஐடி வேலை போட்டாங்க. ஐடி கார்டா? ஐசி வார்டு ஐசி வேலை போட்டுக்கிறாங்க. என் மச்சானுக்கு ஜனபதி கட்டி தொங்க விட்டுக்குது, சொட்டு சொட்டா ஒயுங்குது, மூக்குல சொரிக்குது, வாயில சொரிக்குது. ஜனபதி கட்டி சொட்டு சொட்டா ஒயுங்குது. உடனே என் மனசு கேட்கல. ஹாஸ்பிட்டலோட ஜனபதி கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. அது குளுக்கோஸ் பைப்டா பண்ணாடா. உள்ள போனா ஒக்குரிட்டி என்ன உள்ள விட மாட்டான். ஒக்குரிட்டியா? ஒரு வார்த்தைனா திருத்தமா பேசுறா டேய். தலைவலி ஏத்துக்கிறான் உனோட கத்தி கத்தி. செக்யூரிட்டி உள்ள போனா ஆக்கிட்டுருங்க. ஆக்கிட்டுருங்களா? டாக்டருங்க உள்ள போனா எல்லாம் ஈ சாப்பிட போயிட்டாங்க. ஈ பிடிச்சி துண்ண போனாங்களா இல்ல கொசு பிடிச்சி துண்ண போனாங்களா? டீ சாப்பிட போயிட்டாங்க. லபக்குன்னு உள்ள போனேன். ஐசு வேலை என் மூக்கல கட்ட புடிங்கிட்டான், கையில கட்ட அடுத்த கடைசி வெளியே கூட நின்னுக்கிறேன். கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தா என் மச்சான் சேர்த்து பட்டுக்கு போட்டானோ. ஏன் பக்கத்துல போலூர் போனவானா? ஆடா பாவமே. ஏத்துமா போர்டு மாட மாட்ட இடத்துல போட்டுக்கிறாங்க. போர்டு மாடனா? அத பண்ணுவாங்கப்பா. உனக்கு ஏன்டா இந்த தலையை ஏத்திட்டே பாவி? நாங்க தான் ரோல் போட்டு நடக்கிறோம். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல உண்மையாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல கம்பவுண்டர் வேலை இருக்கு. கவர்மெண்ட் வேலை. எவ்வளவு சம்பளம் வாங்கின? கம்மியா வாங்கிட்டு எவ்வளவு வாங்கின? சத்தமா சொல்லு. 45,000 மாசம் வாங்கிக்கினியாங்கன்னா கொடுக்கறது 4-5 ஃபுல்லு வாங்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு குடிச்சுன்னு ஊட்ட கிடக்காத. இங்க வந்து கலை மேல இருக்கிற பித்துலுங்க வந்துட்டு இங்க ஊதனா பறந்து ஊதிட்டு பொழுது அவங்ககிட்ட போய் நிக்கிறான். இஸ்து தளறான் ஊதிச்சாரு நேரம் பல்வா கொடி போயிருக்கு உனக்கு. ஏண்டா சரி மூஞ்சி ஏத்துட்டாங்களா? என்ன கிச்சடியா? கிட்னி? ஈரோடா? ஈரோடு கூட மாட்டா இருக்குதா? ஈரல் ஈரல் அது என்ன எங்க இருந்தது? ஐயோ போடா புறம்போக்கு. அது எதேண்டா அது? எல்லாருக்குமே இதே மாதிரி எடுத்துரு ஹாஸ்பிட்டல்ல. நீ அடக்கல பண்ணிட்டு என்ன கொஞ்சம் போட வச்சாங்க. அடா பாவம். ஏன்டா கல்யாணம் ஆகலையா அவருக்கு? கல்யாணம் ஆகல, திருமணம் தான் ஆகிக்குது. கல்யாணம் ஆகல, திருமணம் தான் ஆகிக்குதா? பசங்க இல்ல? எதுவும் கிடையாது. அடா பாவம். ஏன்டா கொல்லி போறதுன்னா வந்து ஒரு பொழுது இருக்கணும். நீ எப்படி பசி தாங்க மாட்டேன்? ஒரு நாளைக்கு 3 வேளை 6 வேளை சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட்றியோ இல்லையோ? தண்ணி சாப்பிட இருக்க மாட்டேடா? சரி காலையில எழுந்தேன். 5 மணி 7 மணி எழுப்புறாங்க. தலையில அச்ச தண்ணி ஊத்துறாங்க. மஞ்சா தண்ணி ஊட்டு அப்படியே ஒரே வெட்டு வெட்டிடணும். பச்சை தண்ணி சரி. ரெட்டையில 18 வடை நடுவு கருப்பத்தை ஏற்ற சொல்றாங்க. அந்த கருப்பை அமைச்ச உடனே ஈட்டி அங்காச்சும் விடுறாங்க. அது அணையத்தான் டாம்சா. ரெண்டே வாயா புட்டு போட்டுக்கணும். மதியானம் 12 மணி ஆச்சு. சரி 3 மணிக்கு அடிச்சு போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு உடனே கிடக்க பொடிது படி உடனே உருளைக்கிழங்குடா அது. வச்சு நடுவுல நீட்டு விட்டாங்க. சரி அதுக்கப்புறம் கொடுக்க 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 உட்காந்து கடற போவான். ஒரு போதுக்கிறல்ல மணி 7 ஆச்சு. நைட்டு 7 மணிக்கு கடைக்கு போய் 3 கிலோ ராவு வாங்கி வந்து குப்பை மாவு கலரிய குப்பை மாவா இல்ல போர் மண் மாவா? ஓடுதாருண்ணா வீடியோ. மாவு 3 லிட்டர் பால் வாங்கி வந்து காய்ச்சி நடுவு தண்டு வச்சாங்க. நான் ரேவாயா அள்ளி கொட்டிக்கினேன். கொடுக்கான்னு உட்காந்துங்க. எப்பா எனக்கு ஒரு சந்தேகம். காலையில 7 மணிக்கெல்லாம் ரெட்டியால 18 இட்லி 18 வடை கற்பூர அமர்த்தான் தாம் சாப்பிட்டு இஸ்து விட்டுறாங்க. 2 வாய் புட்டு போட்டுக்கிறேன். மதியானம் 3 மரக்க அரிசி போட்டு வெடிச்சு சாம்பார் செஞ்சு ரசம் வச்சு கூட்டு பொரியல் வச்சு உனக்கு அப்பளம் வறுத்து வச்சுக்கிறாங்க. அதை 3 வாயை வாரி கொட்டிக்கிறேன். சாயங்காலம் நைட்டு 7 மணிக்கு 3 கிலோ ரவை 3 லிட்டர் பால் சுண்டை காய்ச்சி இந்த ரவையை துணுட்டு அந்த 3 லிட்டர் பாலை முடு முடுன்னு குடிச்சிட்டு அப்படியே கொடுக்காடுன்னு வெட்டு வெட்டுன்னு உட்காந்து ஒரு பொழுது இருந்துக்கினேன். சரி எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்பதான் இப்போ ஒரு பொழுதுக்கிறா? தூங்கும் போதுல வாய முறையே இல்லையா?
நீ இல்லாத கட்டு கதைகளை கொட்டி அழைக்கிறாய். ஏய், இந்த விஜயபுரி நாட்டு வளர்ந்த கேட்க போகிறேன். முறையிட்டு பார்த்தா காண முடியாது ஐயா. மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்த்துறாங்க ஐயா. என்பது காண முடியாது ஐயா. என்றுமே இல்லாது இன்றைய தினம் உன்னை அடுத்த காரணம் நினைத்திருக்கிறேன். என்ன காரணம் ஐயா? நானும் முதலாக இந்த விஜயபுரி நாட்டில் ஒரு அழகான பெண் சுந்தர் என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்தீங்க. திருமணம் செய்த உடனே எனக்கு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள் பிறந்தது உனக்கு. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. ஆண் பிள்ளைக்கு ஆனந்தன் என்று பெயர் சூட்டினேன். ஆனந்தன் பேரை வச்சீங்க. பெண் பிள்ளைக்கு ஆனந்தி ஆனந்தி என்று பெயர் சூட்டினேன். தெரியல. ஒரு சுந்தரி தானாக எவ்வளோ பிறந்திருக்கிறார். அப்ப அந்த குழந்தைகளை எப்படி என்னால செய்ய முடியும்? அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆமா அதனால் பண்ணுவேன். என்னுடைய மச்சான் அவருடைய தங்கை ஆரவல்லியை இளந்தரம் திருமணம் செய்தேன். ஆரவல்லியை 2ஆம் தரமா திருமணம் செஞ்சுக்கிறீங்க. ஐடி தெரியுமா? செய்த உடனே மின்சாரம் என்னுடைய பிள்ளைகள் 4 மணி பொழுதுமாக சீரம் சிறப்பு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் குடியில ஒரு ஆனந்தம் சொல்லுங்க ஐயா. உன்னிடம் சொல்ல மாட்டேன். எப்போ சொல்லுங்க? என்னுடைய மச்சான் நம்ம ஐடி மின்சாரம் அழைத்துமா உன் பணம் சேர்த்து அடிக்கிறேன் எப்படி? சொல்லு. உன் பணம். தூய தமிழா? முன் பணம் இல்லடா, உன் பணம். கடவுளே கடவுளே. ஏய், உன் பணம். சொல்லு. ஏய், ஏய், நீ அந்த பாட்டு செய்து புரியல விடு புரியல விடு புரியல. நான் யாரை பேர் பட்டவன்? நீ யாரு? வீராதி வீராதி சூரன். தூத்து ஓட்டி பேரு மாயம்மா ஏன் எவ்வளவு நேரம் உனக்கு? ஏன் நேரமா? ஐயா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த நீயே அங்க துணிய ஓட்ட குண்டம நீயே தான். நான் சொன்ன நீ வாரி கடி. லைட்டானா இம்மா குண்டா வாங்கறானா இம்மா அக்கம் பேடுறானா யாரு? அல ஆம்பள மீற அடிக்கலாம். ஏய், அப்ப நான் யாருடா? உனக்கு சந்தேகம் இல்லடா. நீடா டேய் எத்த ஊரா வாயில. என்னடா? பணம் சப்ஸ்கிரைப் தெளிவா சொல்லுங்க. ஏம்மா கமெண்ட் ஏய், இங்க பாருங்கம்மா. இது விதி சாம்ராஜ்யத்திலே பொறுப்பு தளபதி. ஆமாங்க. ஆளுநர் பெயர் பெற்று ஆளவரே. வருகிறேன். அந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம்
எப்பத்திலிருந்து நேத்துல இருந்து கால் மேல போட்டு சரியா போயிடும். கால் மேல அடிக்காத ஏன்? ஏன் புதிய புதிய தோல் மேல அடி போறது இன்னும் போறோம். சரி இந்த நடந்து சந்தைக்கு வேண்டியது ஆமாங்க. பரப்பரை. படிங்க போகலாம் எங்க அமைச்சரே வந்து கொண்டாடுங்க வாழ்க 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 மக்கள் வாழ்க நாடு வைப்பது நீர்வீரம் குடிவீரம் கோல்வீரம் போர் வீர்த்தால் கோபகார் உண்மை கெட்ட போல் நாடு மக்களவரே மக்கள் மூன்று மன்னரே போர்க்குடி செல்வது ஆலோசனை மனதார வாழ்த்து வாழ்க வாழ்க நல்லா நெல்லாரு நல்லா நெல்லாரு போட் 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 நெல்லாரு ஏய் அவன் வாத்து குடுக்குறான் வாத்து குடுக்குறான் வாழ்த்து தேவலப்படா அமைச்சரே திட்டுமையில தினம் உன்னை அடுத்த காரணம் என்ன தெரிகிறதா என்ன காரணம்? உன்னை ஒரு ஆனந்தமான செய்தி உரைக்க ஐயோ போகிறேன் யாரா தூக்க மாட்டீங்கறாங்களா ஆனந்தமான செய்தினா யாருன்னா தூக்கு மாட்டீங்க சாவர்தான் ஆனந்தமான செய்தியா இல்ல என்ன பண்றாங்க அந்த மன செய்தி யார் என்ன பண்றாங்க தெரியாது எங்க சாப்பிடுறாங்க ஏய் யார் மாட்டாங்க தூக்குறா உன்னதான் தூக்க மாட்டோம் எட்டாருடா கம்பெனில ரெண்டாங்க யாரு ஏய் நீயா எதை சொல்றா ஏதோ கொஞ்சம் தெரியல ஆ? எல்லாம் போற வரம் கட்டலாம் உத வாங்கி நடக்கிறேன் அது உன் தலையெழுத்து என்ன பண்றது பச்சான அது உன் தலையெழுத்து வேண்டாம் வச்சது மச்சானே சொல்லு ஒரு பெட்டிக்கார நான் படிக்க கூடாதா ஏன் உட்காந்து நான் பண்ணி ஐசி என்னத்த பெட்டிய வெட்டிய ஒரு மிருதக்கார நான் படிக்க கூடாதா ஏன்னா போற ஒரு திட்டு எப்படி எப்படி வாசிப்பேன் மிருதம் கறந்தா மிருதம் கறந்தா எப்படி வாசிப்பேன் அப்படி ஊர்த்தி ஏய் இப்படி வாயால எப்படி வாசி அது மாதிரி சொல்லு தித்தின் தித்தின் திருடம் திருடம் திருடனா நீ பக்கா திருடன்றது எல்லாருக்கும் தெரியும் எங்க தெரியல சரி விடு பொட்டிக்கார வர மிருதுக்கார வர ஏன் ஒரு வீடியோ சில படிச்சுட்டா எப்படி ஆ ஏய், அந்த பாட்டு பாடு கேமரா என்ன எடுத்து பாட்டு மறைக்காதடா. சரி அத்தை விடு ஐயா ஒரு மறக்காதடா. படிச்சிருந்தாங்க நீங்க படுத்துங்க ஆ படு நீ படு நீ படு எப்படி இருப்ப இந்த பப்புனு ராசம் கட்டிக்கின்னு லோலு போடுற பேரு ரோல் போடுறதுல நீயா தேடி வச்சுக்கிட்டு நீ நீ தேடி வச்சுக்கிட்டு ஐயா வந்து விஷயம் தமிழத்தி ஐயா அமைச்சரே திட்டுமையில்லாதி உன்னை அடுத்த காரணம் என்ன தெரிகிறதா காரணம்? உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி உரைக்க நினைச்சு மகிழ்ச்சியான செய்தி உரைக்கிறீங்க மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தி அவன் வரணும் ஏன் என்ன அடுத்தது செய்தி சொல்வதற்காக அந்த செய்தியை சொல்ல மாட்டேன் உரைக்கிறாய் ஏன் எதற்காக அப்படி என்றால் யாருக்கு சொல்ல போகிறாய் என்னுடைய மனைவி உடைய தங்கை ஆரவழி இருக்கிறார் அல்லவா இருக்காங்க. என் மனைவி வரட்டும் அந்த ரகசியத்தை அப்போது சொல்றேன் அழைத்து வா என் மனைவி தங்கச்சி குற்றவாளி பொறுப்பு உடைய பொறுப்பு எங்க